தனுஷ் நடிப்பில் ஆடுகளம் உள்ளிட்ட படங்கள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் முதலமைச்சர் கருணாநிதியின் திரைக்கதை வசனத்தில் உருவான இளைஞர் திரைப்படம் வெளியாவதால் கார்த்தி நடித்த சிறுத்தை படத்திற்கு திரையரங்குகள் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டது. சிறுத்தை படத்திற்கு பதிலாக இளைஞர் படத்தை திரையிடும்படி திரையரங்க உரிமையாளர்கள் வற்புறுத்தப்பட்டனர். இதனால் ஏமாற்றமடைந்த கார்த்தியின் ரசிகர்கள் நெல்லையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். பொங்கல் தினத்தன்று புது படங்கள் எந்த படமுமே ரிலீஸ் செய்யவிடாமல் ஆளுங்கட்சி சேர்ந்த கருணாநிதி குடும்பத்தாரை திரையிட விடாமல் தடுக்க சரி செய்வதை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். இதனிடையே நடிகர் விஜய் நடித்த காவலன் திரைப்பட வெளியீட்டுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை விதித்ததால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அத்திரைப்படம் வெளியாகவில்லை. கருணாநிதி குடும்பத்தின் நெருக்கடி காரணமாக காவலன் திரைப்படம் வெளியாகவில்லை என கூறிய விஜய் ரசிகர்கள் சென்னை, நெல்லை, மதுரை, திருச்சி, கடலூர், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கலைக்க போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. தளபதி விஜய் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதிக எதிர்பார்ப்போட தியேட்டருக்கு வந்தோம். ஆனா இங்க வழக்கம் போல இன்னைக்கும் படம் ரிலீஸ் ஆகல. இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் சதி இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா இவ்வளவு ரசிகர்கள் வெளியே கூட்டம் இருக்கு. ஆனா தியேட்டர் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. நாங்க ரொம்ப ஏமாற்றத்தோட இருக்கோம். ரொம்ப ஏமாற்றத்தோட திரும்பி போறோம். திரையுலகில் கருணாநிதி குடும்பத்தினரின் இந்த ஆதிக்க போக்கு தமிழகம் முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது.